இத நான் விடவே மாட்டேன். உங்க பையன் என் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்லனா என் பையன் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டான். அம்மா என்ன நீ சும்மா இருடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் மாமியாரும் ஒரு அல்ப விஷயத்துக்காக என்ன மன்னிப்பு கேட்க சொல்லி வானத்துக்கு பூமிக்கு குதிச்சாங்கடா. நம்ம வீட்டுக்கு மருமகனா வர போறவரை கை நீட்டி அடிச்சிருக்காண்டா. இவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஆகணும்டா. மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ. ஏய் கேட்டியாடா? கேட்டியா? அவன் பேசுறத கேட்டியா? தான் தங்கச்சி கல்யாணம் நின்னாலும் பரவாயில்லன்னு பேசுறத கேட்டியாடா? இத்தனை அவமானத்துக்கு அப்புறமா அவங்க வீட்டு பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டுமாடா? தேவையில்லடா. கிளம்புடா. கிளம்புடா சொல்றேன்ல. சம்மந்திமா, ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? என் பையனை மன்னிப்பு கேட்க சொல்லி நான் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருக்க. வினோத், என்ன சண்டையா இருந்தாலும் நீ கை நீட்டி அடிச்சது தப்புதான். மன்னிப்பு கேட்டுறா. அப்பா எத்தனை வாட்டி சொல்றது? என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுப்பா. வினோத், மன்னிப்பு கேளுடா. டேய், நீ புரிஞ்சுக்கிட்டு பேசுறியா இல்லையா? நடக்க போறது உன் தங்கச்சியோட கல்யாணம்டா. அது உன்னால நிக்கணுமா? மன்னிப்பு கேட்டுறா. ப்ளீஸ் தம்பி. கேள்றா வினோத், தயவு செய்து கேள்றா. பாருங்க எப்படி கடப்பாறைய முழுங்கினவ மாதிரி நிக்கிறான்னு. இவனா மன்னிப்பு கேப்பா? இவன் கண்டிப்பா மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் டேய் வாடா கிளம்புடா. ஏய் பெரிய நாயகி சுகந்தி கிளம்புங்கடே. டேய், என்னடாச்சு உனக்கு? உன்னால உன் தங்கச்சி கல்யாணம் பிரச்சனையில நிக்கிற தெரியுதா இல்லையா? போய் போய் மன்னிப்பு கேளுடா. டேய், அந்த தம்பி கிட்ட மன்னிப்பு கேளுடா. சம்மந்திமா, உங்க மாப்பிள்ளை கிட்ட நீங்களாவது சொல்லுங்க. அவன் செஞ்சது தப்பு தானே. அந்த தப்பால எவ்வளவு பெரிய சிக்கல் வந்திருக்கு பாத்தீங்களா? அதுக்கு நான் என்னங்க பண்றது? அவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கு. என்ன சம்மந்தி இப்படி சொல்றீங்க? இங்க பாத்துக்கிட்டாங்க, முட்டிக்கிட்டாங்க. என்ன சம்மந்தியம்மா, பழைய பகையெல்லாம் காமிக்கிற இடமா இது? வேண்டாம் சம்மந்தியம்மா, வேண்டாம். நீங்க சொன்னா உங்க பேச்ச உங்க மாப்பிள்ளை கேட்பான். தயவு செஞ்சு நீங்க எடுத்து சொல்லி அவனை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சொல்லுமா. அவர்தான் முன்கோபத்துல கை நீட்டிட்டாருன்னா பெரிய மனுஷி நீ மௌனமா இருக்க. அவரை சப்போர்ட் வேற பண்ற. அவரை மன்னிப்பு கேட்க சொல்லு. என்னடா மாப்பிள, மன்னிப்பு கேட்டுடுங்க. என்னங்க மாப்பிள இது? நம்ம சொத்துல ஒரு சல்லி காசு கூட குறைய போறதில்ல. மன்னிப்பு கேட்டுருங்க. நான் அடிச்சது தப்புதான். என்ன மன்னிச்சிடு. இல்லாதப்பட்டவங்கன்னா எழப்பமா நினைச்சிட கூடாது.
சமந்தி, நான் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க சமந்தி. தப்பு பண்ணா நான் அவங்களை விடவே மாட்டேன். நான் கொஞ்சம் கராரானவ தான். அவ்வளோ கண்டிப்பா இருந்ததுனால தான் சமந்தி என் 4 பிள்ளைங்களையும் வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்கியிருக்கேன். இல்லைன்னா ஏமாளியா இருந்து ஏமாந்த பழப்பு தான் சமந்தி நடத்திருப்பேன். டே கல்யாணம் போ, மாப்பிள்ளைய கூட்டு போய் ஜூஸ் ஏதாவது கொடுத்துரு. நீயும் கல்யாணத்துக்கு ரெடியாகும், முகூர்த்த நேரம் வரப்போகுது. அம்மாடி அபிராமி, வா நீ ரெடியாகு. ஒரு நிமிஷம் அத்தை, நான் எங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதனால என்னம்மா, தாராளமா வாங்கிக்க. அப்பா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா அது இப்படி பேசுற? நான் எப்பவுமே உன்னை மனசாரதான் ஆசீர்வாதம் பண்ணுவேம்மா. சரி, என் கூட வாங்கப்பா. வா. சரி, அவங்க வேலையை போய் பாருங்க. ஏய், போய் வேலையை பாருங்கடி. கூட்டு போட மாப்பிள்ள, வாங்க. ஏய் அம்மாடி, இத பார்த்து எடுமா. அப்படியே கண்ணாடிலாம் உடஞ்சிருக்கு, கையில குத்திக்க போகுது. பார்த்து எடு, ஜாக்கிரதை. என்னம்மா? அப்பா, நான் சொல்ல போற விஷயத்த நீங்க கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். என்னம்மா பெரிய பீடிகை எல்லாம் போடுற? விஷயத்த சொல்லு. என் கழுத்துல தாலி ஏறிட்டா நான் அவரோட பொண்டாட்டி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் இத உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதான் உங்க பொண்ணா இருக்கிறப்பவே இத சொல்லிடலான்னு நினைக்கிறேன். என்னம்மா சுத்தி வளைச்சு ஏதோ பேசுற? நேர விஷயத்த சொல்லுமா. அது நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்ப்பா. அபிராமி. ஆமாப்பா, இது உங்ககிட்ட சொல்லாம நான் மனமேடையில ஏறிட்டா குற்ற உணர்ச்சியில என்னால தாலி ஏத்துக்கவே முடியாதுப்பா. என்னடா அபிராமி, என்னடா சொல்ற? எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குமா? அப்பா, பதட்டப்படாதீங்கப்பா. அதான் நான் முதல்லயே பொறுமையா கேளுங்கன்னு சொன்னேன்ல. இல்லம்மா, எனக்கு எனக்கு சரி, என்ன விஷயம் சொல்லுமா. நீங்க எனக்கு 40 பவுன் நகை போடுறீங்கல்ல? ஆமா ஆமா, 40 பவுன் தான். 40 பவுன் தான் போடுறேம்மா. அதுக்கு என்னம்மா இப்போ? அதையெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே பெரிய நாயகிக்கு கொடுத்துறதா நான் வாக்கு கொடுத்துருக்கேன்ப்பா. என்ன மாதிரியே பெரிய நாயகியும் ஒரு பொண்ணுதான்ப்பா. ஆனா என்னை விட நிறைய ஏமாற்றங்களையும் அவமானத்தையும் லைஃப்ல சந்திச்சிருப்பாப்பா. எனக்கு கல்யாணம் பண்ணியே தீரணும்னு எந்த கட்டாயமும் இருந்ததில்ல. ஆனா பெரிய நாயகிக்கு எத்தனையோ இடத்துல மாப்பிள்ளை பார்த்து எதுவுமே அமையாம போயிடுச்சு. காரணம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேக்குற அளவுக்கு அவங்களால நகை பண்ணி போட முடியல. தான் வாழ்க்கை எப்படி முதிர்கன்னியாவே முடிஞ்சு போயிடுமோன்னு அவ பயத்திலே இருந்தா. 3 பொண்ணுங்களை பெத்து அதுல பொண்ணு கூட கரை ஏத்த முடியலேங்கிற விரக்தியில இருந்த அவங்க அம்மா பையனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக கொண்டு வர நகையில பெரிய நாயகிக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த முடிவோட தான் அவங்க என்ன பொண்ணு பார்க்கவே வந்தாங்க. அவங்க இந்த விஷயத்த வெளிப்படையா சொன்ன நேர்மை எனக்கு பிடிச்சிருந்ததுப்பா. அதான் நான் சம்மதம்னு வாக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கூட இத உங்ககிட்ட சொல்லி கல்யாணராமன் கட்டாயப்படுத்தினாரு. நான் தான் அவசியம் இல்லைன்னு மறுத்துட்டேன். ஆனா நாளாக என் கல்யாணத்துக்கு ஒத்த ஆளா நீங்க பட்ட கஷ்டத்தை என் கண்ணால பாக்குறப்போ உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைக்கிறோமேன்னு குற்ற உணர்ச்சியா இருந்ததுப்பா. அது மேலும் மேலும் என் மனச ரணமா இருக்கிறத விட உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு நிறைஞ்ச மனசோட தாலி கட்டிக்கு போலாம் என்னதான் இப்ப சொல்றேன்ப்பா. சொல்லுங்கப்பா, நான் செஞ்சது சரிதானேப்பா?
இனி நான் வாழ போறது அந்த வீடு தானே. அவங்க சுகதுக்கத்துல பங்கெடுத்துக்கிறதும் அவங்க பிரச்சனைகள்ல கை கொடுக்கறதும் சரிதானேப்பா? என் நகை மூலமா பெரிய நாயகிக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் போது நான் தர மாட்டேன்னு தடைய நிக்கிறது நியாயமா இருக்குமாப்பா? அப்பா, ஏன்பா அழறீங்க? உங்ககிட்ட சொல்லாம நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு அழறீங்களாப்பா? அப்பா, இது என்ன தப்பான முடிவாப்பா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, நான் பண்ணது தப்பாப்பா? நீ தப்பு பண்ணலம்மா, நீ தப்பு பண்ணல. நான் தான் தப்பு பண்ணிட்டேம்மா. என் பொண்ணு நீ ஏன் என்கிட்ட உண்மையை மறைக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்ட. ஆனா பெத்த அப்பன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் உண்மையை சொல்லாமே இருக்கேம்மா. அதை நினைச்சுதான் நான் அழறேம்மா. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. எந்த உண்மையை நீங்க மறைச்சீங்க? அது ஒரு கொடுமையான காரியம்மா. எந்த அப்பனும் செய்ய துணியாத காரியம்மா. அது காரியம்மா. அபிராமி, உனக்கு போட்டிருக்கிற 40 பவுன் நகையில 15 பவுன் தவிர மீதி 25 பவுனும் கவரிங் நகம்மா, கவரிங். உன்கிட்டயோ உங்க அம்மா கிட்டயோ யாருக்கிட்டயும் நான் இதை சொல்லலம்மா. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதும் ஒரு 10 நாளைக்குள்ள ஒரிஜினல் நகையை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு மாத்திடலான்னு நினைச்சிருந்தேம்மா. என்னப்பா சொல்றீங்க? நான் போட்டுட்டு இருக்கிறதுல 25 பவுன் கவரிங் நகையா? ஆமாம்மா, ஆமாம்மா, ஆமா. என்னப்பா, ஏன்பா இப்படி பண்ணீங்க? நம்மகிட்ட தான் பணம் இருந்துச்சு, அப்புறம் ஏன் கவரிங் நகையை வாங்குனீங்க? அந்த பணத்தை நான் தொலைச்சிட்டேம்மா, தொலைச்சிட்டேன். சரிம்மா, நடந்த எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேம்மா. அப்பதான் உனக்கு எல்லா விஷயமும் புரியும். நான் இவ்வளவு நெருக்கத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் என்னம்மா பண்ணுவேன்? அதான் சோமு சொன்ன யோசனைப்படி கவரிங் நகையை வாங்கிட்டு. அது தப்புதாம்மா, அது தப்புதாம்மா. ஆனா அபிராமி, நீ 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 என்ன மன்னிச்சிருமா, அப்பா, என்ன மன்னிச்சிருமா. பாருமா, என் தலையை அடகு வச்சாலும் 10 நாள்ல ஒரிஜினல் நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருவேம்மா. 10 நாள் தான், 10 நாள் தான். இல்லம்மா, இல்லம்மா, 5 நாள்ல வாங்கி கொடுத்துருவேம்மா. என்னப்பா சொல்றீங்க? நாளைக்கு அவங்க நகையை கழட்டி கொடுன்னு கேட்பாங்களே, அப்ப இது கவரிங் நகைன்னு தெரியாம போயிடுமா? அதத்தான் என்ன பண்றதுன்னு புரியல. ஆனா ஆனா எப்படியாவது சமாளிக்க பாருமா. திருமல, எவ்வளவு நேரம்ப்பா அபிராமிட்ட பேசிக்கிட்டு இருப்ப?
அங்க முகூர்த்த நேரம் நெருங்கிறது ஐயர் அவசரப்படுறாருல்ல. அபிராமி வா அம்மா கிளம்பலாம். மத்த விஷயங்கள்லாம் அப்புறமா பேசிக்கலாம். வா அம்மா. நான் வரலப்பா. வரலையா? ஏம்மா அபிராமி என்னமோ சொல்ற? நீதாம்மா கல்யாணம் பொண்ணு, நீ வராம கல்யாணம் எப்படி நடக்கும்? அப்பாவி மாதிரி நடிக்காதீங்க அங்கிள். எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஏன் அங்கிள், உங்களுக்கு என்ன புத்தி மழுங்கி போச்சா? 25 பவுனுக்கு கவரிங் நகையை வாங்கி போடுறான்னு எங்க அப்பாவுக்கு வாய் கூசாம ஐடியா கொடுத்திருக்கீங்க. ஏம்மா, அது வந்து அப்ப இருந்த சூழ்நிலையில. பேசாதீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. ஒரு உயிர் நண்பரா உருப்படியான யோசனையா சொல்ல தெரியாதா? கவரிங் நகையை போட்டுக்கிட்டு நான் புகுந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியும்னு எந்த நம்பிக்கையில நினைச்சீங்க? ஐயோ அபிராமி, நாங்க அதெல்லாம் யோசனை பண்ணியே பார்க்கலாமா? பெத்த பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிருமன்னு இவன் கலங்கி நின்னப்போ எனக்கு அதெல்லாம் யோசனை பண்ணவே தோடலாமா? தொலைஞ்ச பணத்தை தேடி தேடி ரோடா அலைஞ்சோம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டும் கொடுத்தோம். கல்யாண கனவுகளோட இருக்கக்கூடிய என் பொண்ணு முகத்தை பார்த்தப்போ அத சுக்குநூறா உடைக்கிறது மாதிரி இந்த உண்மையை என்னால அவகிட்ட சொல்ல முடியலையேன்னு திரும்பல அழுதான். வேற வழி, உடனடியா பணத்தை புரட்டணுமேன்னு பல இடங்கள்ல அலைஞ்சோம். கேட்ட இடத்துல எல்லாம் 1 வாரம் 10 நாள் ஆகும்ட்டாங்க. வேற வழியே இல்லாம கடைசியில தாமா இந்த முடிவுக்கு வந்தோம். நீங்க 1000 வேணாலும் சொல்லுங்க, நீங்க பண்ணது உலக மகா தப்பு. என்ன பத்தி, எங்க அப்பாவை பத்தி, எங்க குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? கவரிங் நகையை போட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை ஏமாத்தி பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்கன்னு கேவலமா பேச மாட்டாங்க? 420 குடும்பம் ஃப்ராட் குடும்பம்னு காரி துப்ப மாட்டாங்க? வெளியில தெரிஞ்சா தரமா இன்னும் 10 நாளைக்குள்ளதான் ஒரிஜினல் தங்கத்தை வாங்கி வச்சிருவோமே. அதனால இப்ப இந்த கவரிங் நகையோட போய் கழுத்து நீட்ட சொல்றீங்களா? முடியாது. அபிராமி, நான் இந்த விஷயத்தை போய் மாப்பிள்ளை கிட்ட சொல்ல போறேன். நீங்க எப்படி செஞ்சிருந்தாலும் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானும் அதை மறைச்சா என் மனசாட்சியே என்ன கொன்னுடும். அம்மா அபிராமி, அவசரப்படாதம்மா. அப்பா சொல்றத கேளுமா. சாரிப்பா. இந்த விஷயத்தை முன்கூட்டியே என்கிட்ட சொல்லியிருந்தா அப்பவே மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் கையில கால விழுந்தாவது இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்க வச்சிருப்பேன். உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வச்சு போலி நகையை போட்டு கடைசி நிமிஷத்துல சொல்றீங்களேப்பா. இதுக்கு மேலே உண்மையை மறைச்சு வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். அபிராமி, கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அந்த சிவகாமி ஒரு அகங்காரி. ஏற்கனவே மண்டபத்தில் அவ ஆடின ஆட்டத்தை எல்லாம் பார்த்து இல்ல. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், ருத்ர தாண்டவமே ஆடிடுவா. அப்போ உங்க அப்பாவோட மானமே போயிரும். சொல்லாம இருந்தாதான் மானம் போகும். அபிராமி, வேண்டாம்மா. பேசாதீங்க.